இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10 சொல்லப்படிக்கபடி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். இந்த வார்த்தையின்படியே திருடனாகிய பிசாசு எங்கள் வீட்டுக்குள் நுழைந்ததனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள். எதற்கெடுத்தாலும் சண்டை வரும், நிம்மதியே இருக்காது, காரணமே இருக்காது, சண்டை வந்துவிடும், நிம்மதியே இருக்காது. அடுத்ததாக இருக்கிற அனைத்தையும் நாங்கள் இழந்து போன நிலைமை வந்தது. அடுத்ததாக தூங்கவே முடியாது. எப்பொழுதும் எங்கள் வீட்டில் லைட்டு எரிந்து கொண்டே இருக்கும். லேச கண் அசந்து தூங்கினா கூட அந்த பிசாசு ஒரு உருவம் வந்து என்னை பயப்படுத்த நான் ஓ என்று அலறுவேன். இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று நான் சத்தம் விடுவேன். இப்படியாக தொடர்ந்து இருப்பதனால் என்னுடைய சரீரமும் மிகவும் பலவீனப்பட்டு விட்டது. 4 மாதம் ஆகி நான் தூங்கவே இல்லை. இப்படியா நம்ம தூங்காமல் இருக்கிறோமே, நான் நாளைக்கு காலையில் மெடிக்கலில் போய் தூக்க மாத்திரை வாங்கி கொண்டு நன்றாக சாப்பிட்டு தூங்க வேண்டும் என்று தான் நான் நினைத்தேன். அன்று விடிய காலமே இயேசு பெரிய அங்கி போட்டவர் என் முன்பாக வந்து நின்று, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லிக்கிட்டே இரு, உனக்கு தூக்கம் வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு போனார். நான் உடனே சரி என்றேன். அதிகாலையில் தேடுகிறவர்கள் தேவனை கண்டவர்கள் சொன்ன வார்த்தையின்படியே அதிகாலையில் தேடுகிற பழக்கம் எனக்கு இருந்ததனால் நான் இயேசுவை கண்டுகொண்டேன். இந்த வார்த்தை தான் எனக்கு ஔஷதமும் மருந்துமாக இருக்கிறது. இந்நாள் வரை நான் மற்றவர்களை ஆற்றி தேற்றும்படியாக என்னை நடத்துகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை தான் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமானது. ஒரு வார்த்தையுமே அறியாத என்னை தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல சொல்ல அறிக்கை பண்ணதான் பிசாசை எதிர்த்து நிற்க அதிகாரத்தை எனக்கு தந்தார். நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் பிசாசினால் அலக்கழிக்கப்படலாம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.